வணக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கந்தன் கர்ணன் யூடியூப் சேனல்லேருந்து வரேங்க. சார் நம்ம அழகுமலை முருகன் கோயிலுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இந்த மலையானது 1000 வருடம் பழமையான திருக்கோவில். 1000 வருஷம். ஆமாம். ஆ. அழகுன்னா மூக்குன்னு அர்த்தம் ஓ! தமிழில். ஓ! செந்தமிழில் ஆ. கிளியுடைய மூக்கு மாதிரி இந்த மலை இருந்ததுனால ஓ! அழகுமலைன்னு இந்த மலைக்கு பேர். சரிங்க. இந்த நம்ம மலையை சுற்றி ஆ. 8 மலை இருக்குது. 8 நம்ம மலையும். ஆமாம், ஆ. நேராக சிவன்மலை, சென்னிமலை, ஆ. இந்த பக்கம் கொங்கனகிரி, ஆ. பழனிமலை இதெல்லாம் இருக்குது. ஆ. ஆறுபடை முருகனையும் வணங்கிட்டு அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே போனோம்னா, இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இடும்பருடைய சிலை இருக்கு. வாங்க போய் பார்த்தரலாம். இடும்பருடைய சன்னதி பாருங்க எப்படி இருக்காருன்னு. பக்தர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூக்கள் வச்சு அவரு வழிபாடு செஞ்சிருக்காங்க பாருங்க. வாங்க அப்படியே சுத்தி மேல போயிரலாம். இடும்பருடைய சன்னதி சுத்துறதுக்கு முன்னாடி ஒரு மரம் ஒண்ணு இருக்குங்க. பாருங்க. ஆனா இடும்பருடைய சன்னதிக்கு பின்னாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லுகள வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. வாங்க அப்படியே மேல போயிரலாம். வாங்க அப்படியே மேல போயிரலாம். இடும்பருடைய சன்னதியை தாண்டி ஒரு 10 படிக்கட்டுக்கும் மேல குழந்தை குமாரசாமி திருக்கோவிலுடைய சன்னதி இருக்கு பாருங்க. ஆனா ரொம்ப வருஷம் ஒரு பழமையான ஒரு சிலைங்க. பாருங்க எவ்வளோ அழகா வந்து பக்தர்கள்லாம் பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க பாருங்க. ராத்திரி வழி நெடுக நிலவு வரும், கத்திரி வெயில் கடக்க கருட வருவேன் ஜாமி. இவருடைய சன்னதிக்கு இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் எல்லாம் என்ன வேண்டி இங்க கட்டுறாங்களோ அது நிறைவேறுன்னு சொல்றாங்க. பாருங்க. ஆனா இந்த கோயிலுக்கு நேரே வந்து பார்த்தீங்கன்னா, மேல மணி இருக்கு. அந்த மணிக்கு தனியா ஒரு குறிஞ்சி வச்சிருக்காங்கங்க. ஆனா இந்த மலை சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கு. மேல வந்துட்டோங்க. வாங்க. சுத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த மலைக்கு முன்னாடி சுத்தியும் இயற்கையோட அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில். பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க மேல போய் பார்த்தரலாம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு குறிஞ்சி கட்டி, மணிக்குன்னு ஒரு தனியா ஒரு குறிஞ்சி கட்டியிருக்காங்க பாருங்க. இப்பதான் வந்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க போல. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த மணிக்கு ஆப்போசிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து வள்ளி தேவயானையோட அவ்வளோ அழகா வந்து சிலைய வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. வாங்க மேல போய் பார்த்தரலாம். முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல வந்து திருக்கொடி கம்பம் இருக்கு. திருக்கொடி கம்பத்துல வந்து முருகனுடைய சிலைய அவ்வளோ அழகா வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க. திருக்கொடி கம்பத்துக்கு மேல, அதாவது வந்து திருக்கொடி கம்பத்துக்கு மேல வலது பக்கம் வந்து முருகன் வந்து ராஜா வேஷத்தோடையும், இடது பக்கம் வந்து முருகன் ஆண்டி வேஷத்தோடையும் வந்து முருகன் இருக்கிற மாதிரி சிலை வந்து அவ்வளோ அழகா வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லுல செதுக்கின வேலுடைய சிலை பாருங்க. மலை மேல் நீ நிற்கும் சூரிய ஒளியே, மனதினுள் நீ ஊரும் ஆனந்த நதியே, ஆறுமுகம் இல்லாமலும் அருள் காட்டுவாய் ஆண்டவனே, நீ என் உயிர் தெய்வமாய். வேலின் ஒளி போலே தீயை அணைப்பாய், வேண்டிய வரம் எல்லாம் கருணையால் தருவாய், காணும் காணம் எல்லாம் கண்ணீர் துடைப்பாய். வாங்க அப்படியே முருகனை போய் பார்த்தரலாம்.
முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திருக்கொடி கம்பம் இருக்குது. ஆனால் அந்த திருக்கொடி கம்பம் வந்து பார்த்திங்கன்னா செம்புலேயே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், திருக்கொடி கம்பத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனம் இருக்குது. இதை பாருங்கள், நடுவில் வேல் இருக்கிற மாதிரியும் வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து சேவல் இருக்கிற மாதிரியும் வந்து சிலை வந்து இந்த செம்புலேயே வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள். தினந்தோறும் நடக்கக்கூடிய விசேஷங்கள், வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய விசேஷங்கள். மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தில் கிருத்திகை, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, பௌர்ணமி, அமாவாசை, விசாக நட்சத்திரம், இதெல்லாம் இங்கே சிறப்பாக அபிஷேகம் நடக்கும். தீராத காதல் திருவிளையாடல் தினை பூனம் காத்த வள்ளி மணாளா கந்தா கடம்பா கதிர்வேல் முருகா கண்டேனும் அருளை கண்ணான வள்ளி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய வேலும் ஓமும் வந்து பார்த்திங்கன்னா ஓம் முருகன் வந்து அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலுக்கு வந்து இடது பக்கம் இருக்கிற சிலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சிலை வந்து அந்த சிலைக்கு கீழே ஒருத்தர் இருக்கிற மாதிரி காலில் அது மிதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து சிலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து சித்தர்களோட இருக்கிற மாதிரி சிலை வந்து அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கோவிலுக்கு வந்து பின்னாடி போய் பார்த்தலாம். அதாவது வந்து நம்ம அழகுமலை முருகன் கோவில் உற்சவர் சிலைக்கு பின்னாடி, அதாவது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ராமர் சிலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதுக்கும் மேலே தண்டத்தை வச்சுட்டு முருகன் இருக்கிற மாதிரி சிலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சிலை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சிலை வந்து ஒரு பாலமுருகனுடைய சிலை. அதாவது வந்து மயில் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரியும் முருகன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் வந்து சிலை வந்து அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள். பக்தர்கள் எல்லாம் வந்து பூக்கள் வச்சு வழிபட்டுருக்காங்க. வாங்க இடது பக்கம் போய் பார்த்தரலாம். சாமி, அதாவது வந்து இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை அவ்வளோ அழகாக வந்து முருகனுடைய சிலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இடது பக்கம் கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மன் இருக்கிற மாதிரி சிலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதாவது வந்து வள்ளி தேவசேனா உற்சவருடைய சிலைக்கு மேலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிலை வந்து எவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். வேடு இருக்கிற மாதிரியும் வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவசேனாவோட சிலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு சிலையும் வந்து அவ்வளோ அழகாக உன்னிப்பாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இது வள்ளி தேவசேனாவோட உற்சவர் சிலைக்கு மேலே. கடைசி வரை கந்தனை தேடி, உயிர் மூச்சுள்ள வரைக்கும் கந்தனை தேடி இந்த பயணம் தொடருங்க. நம்ம கந்தன் கருணை சேனல் பக்தர்கள் அனைவருமே வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க.